தேவநேய பாவாணர் தொடர்பான செய்திகள் பகுதி 1. தேவநேய பாவாணர் தென்காசியில் உள்ள சங்கரன் கோவிலில் ஞானமுத்து பரிபூரணம் தம்பதியினருக்கு மகனாக 7/2/1902 பிறந்தார். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ்மானம் காத்தவர். தமிழர் நலம் காப்பதையே உயிர்மூச்சாக கொண்டவர். உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் என்று வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியவர். உலகின் முதல் மனிதன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகம் என்பதையும் இவரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாக கொண்டவர். தமிழை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர்.